மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர், மாண்புமிகு துணை சபாநாயகர், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள், விவசாய பெருமக்கள், பொதுமக்கள் மற்றும் அனைவரையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுப்பணித்துறையின் மூலமாக தமிழகத்தின் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும் மற்றும் பெருக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். குடிமராமத்து திட்டம், விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் மண் வழங்கும் திட்டம் மற்றும் பல்வேறு தடுப்பணைகள் கட்டும் திட்டம் என்று பல திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து பொதுப்பணித்துறையின் மூலமாக நல்ல முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் ஒரு பகுதியாக இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த அத்திக்கடவு அவிநாசி பாசனம், குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூற்றும் நீரேற்று திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார்கள். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பல பகுதிகள் தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டு வரும் பகுதிகள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால் இப்பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்ற காரணத்தால் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பல ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் இன்னல்களை சந்தித்து வந்தார்கள். அவர்களுடைய இன்னல்களை போக்குவதற்காக இப்பகுதிகளில் உள்ள ஏரிகள் மற்றும் குளம் குட்டைகளில் நீர் நிரப்பி நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு அதன் மூலம் மறைமுக பாசனம் மற்றும் குடிநீர் வசதியை மேம்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். இந்த திட்டம் முதலிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து ஏறக்குறைய 3000 கோடிக்கும் அதிகமான திட்ட மதிப்பீட்டில் சமமட்ட கால்வாய் மூலமாக வனப்பகுதிகளை கடந்து இப்பகுதிக்கு வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதனை நிறைவேற்றுவதில் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தன. அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது, வனத்துறை அனுமதி பெறுவது போன்ற பல சிரமங்கள் இருந்தன. மேலும் அத்திட்டத்தின் மூலமாக தண்ணீர் இந்த பகுதிக்கு வருவதும் மிகவும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. எனவே இந்த வடிவமைப்பை மாற்றியமைத்து புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அமைக்க சொல்லி உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் இன்று இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு அத்திக்கடவு அவிநாசி பாசனம், குடிநீர் மற்றும் நிலத்தடி செறிவூட்டும் ஒரு நீரேற்று திட்டமாக திட்டமிடப்பட்டு 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் செயல்படுத்துவதற்கு தயாராக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பகுதிக்கு இந்த திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவான இத்திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த நீரேற்று திட்டத்திற்கு தனது திருக்கரங்களால் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளது உண்மையிலேயே வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வாகும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொதுப்பணித்துறையின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் பொதுப்பணித்துறையின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்று வசப்படுமோ என்ற கனவுகளுடனும் மனதில் ஏக்கத்துடனும் கடந்த 60 ஆண்டுகளாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இப்பகுதி மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று நனவாகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களின் திருக்கரங்களால் இப்பகுதி மக்களுக்கு கிடைத்துள்ள வரப்பிரசாத திட்டமான அத்திக்கடவு அவிநாசி பாசனம், குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் நீரேற்று திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்திடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
மதிப்புக்குரிய பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்கிடுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த விழாவில் அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பல்வேறு மக்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.